Hello everyone, welcome to Spidey World. நான் உங்க கிஷோர் கண்ணன். இன்னைக்கு நம்ம பைத்தான்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ்ல நியூமரிக் டேட்டா டைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரிக் டேட்டா டைப்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு 3 விதமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இன்டீஜர்ஸ். இப்போ இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண போற நம்பர்ஸ் தான். பட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பைத்தான்ல கொடுக்கும்போது டைரக்டா இன்டீஜர் அப்படின்னா எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல, வெறும் நம்பர்ஸை மட்டும் நம்ம கொடுத்தாலே பைத்தான் என்ன பண்ணிக்கும், அதை இன்டீஜரா ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஏன்னா பைத்தான் ஒரு டைனாமிக் லாங்குவேஜ்ன்றதுனால. ஸோ இப்போ பைத்தான்ல நம்ம இன்டீஜர்ஸ்ல எந்த ரேஞ்சுக்குள்ள கொடுக்கலாம், இப்போ இதுல என்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸும் கொடுக்க முடியும், நெகட்டிவ் நம்பர்ஸும் கொடுக்க முடியும், ஈவன் 0 கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஆனா மற்ற லாங்குவேஜஸ்ல ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40,000ல இருந்து -40,000 வரைக்கும் தான் நம்மளால இன்டீஜர்ஸா யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பைத்தான்ல நீங்க 2 லைனுக்கு ஒரு நம்பரை கொடுத்தாலுமே அது இன்டீஜரா ரெக்கக்னைஸ் பண்ணிக்குமா. ஸோ பைத்தான் அந்த அளவுக்கு ரொம்ப டைனாமிக்கான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃப்ளோட். இப்போ ஃப்ளோட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெம்பரேச்சர் கொடுக்க போறோம், இல்லைன்னா ஒரு ருபீஸ் அண்ட் பைசேவை மென்ஷன் பண்ண போறோம்னா எல்லா இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டெசிமல்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த டெசிமல்ஸை தான் பைத்தான் என்னவா எடுத்துக்குது, ஃப்ளோட் அப்படின்னு எடுத்துக்குது. ஸோ அது எப்படி இருக்கணும்னா, நான் ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்துருக்கணும், அந்த நம்பர் பக்கத்துல ஒரு டாட் கொடுத்து சில வேல்யூஸ் ஈவன் 0வா கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தா அது டெசிமல்ஸ் தான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ நடுவில் டாட் மட்டும் இருந்தா போதும், பைத்தான் ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா பண்ணிக்கும், டெசிமல்ஸா ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அதாவது இங்க ஃப்ளோட் அது. ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் 2 பார்ட் மென்ஷன் பண்ணணும். அதுல ஒன்னு ரியல் பார்ட், இன்னொன்னு இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் பார்ட்ன்றது வேற எதுவும் இல்ல, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண போற இன்டீஜர்ஸ் தான், ஹோல் நம்பர்ஸ். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஈவன் 0வா கூட நமக்கு இருந்துக்கலாம். இந்த இமேஜினரி எலிமெண்ட் தான் நமக்கு புதுசு இந்த இடத்துல. இந்த இமேஜினரி எலிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, அதே இன்டீஜர் கூட இமேஜினரி எலிமெண்ட் j or i அப்படின்றது கூட எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருந்ததுன்னா இதுதான் நமக்கு இமேஜினரி எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இமேஜினரியில j அப்படின்றது வரதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல சம்டைம்ஸ் நம்ம -1 √(-1) அப்படின்ற ஒரு பர்டிகுலர் எரர்ல போய் நம்ம ஸ்டாப் ஆயிடுவோம். மீன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த √(-1) j அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். மீன்ஸ் மேத்தமெட்டிக்கலா அது i, பைத்தான்ல அது j. ஓகேவா. சோ இப்போ இந்த மாதிரி ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்டோட சேர்ந்து வந்ததுன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்பவுமே அடிஷன் ஆகும்போது ரியல் பார்ட் கூட தான் ஆட் ஆகும், இமேஜினரி பார்ட் கூட தான் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கான நியூமரிக் டேட்டா டைப் கிளாஸ்ல நான் கவனிச்சது காஷி இன்ஃபோடெக்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் காஷி இன்ஃபோடெக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிவன். பை.